சென்னை சிட்டியில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஒரு சீசன் வந்து மார்க் பண்ணுற ஷோன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பிக் பாஸ் ஷோ. என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டு வந்து தலைகீழ திருப்புற ஒரு ஷோ. அடிக்கடி பேசுகிற கான்ட்ரவர்சிஸ், ட்ராமா, லவ் ட்ராக், ஃபைட், டாஸ்க், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு கலவை அப்படின்னு சொல்லலாம். அந்த கலவையை வந்து மக்கள் வந்து ரசிச்சு லாஸ்ட் 8 சீசன்ஸ் கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. பட் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஷோ தமிழ் சீசன் 9 எப்போ ஸ்டார்ட் ஆகும், யாரெல்லாம் வந்து வர போகிறாங்க அப்படின்றத பற்றி தான். 80s and 90s கிட்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமஸான செலிபிரிட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. யாராக இருக்கும் அப்படின்றது கெஸ் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவில் யாரு அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா, தமிழ் பிக் பாஸ் ஷோட ஷெடியூல் கூட ஹிந்தி பிக் பாஸ் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஆக்சுவலி அதுதான் வந்து நடந்திருக்கு. என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ், ஹோஸ்ட்டாக வந்து யாராக வர போகிறாங்க, ஃபைனலாக எந்த டேட் தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ரைஸ் மணி எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஹிந்தி பிக் பாஸ் 18 அண்ட் தமிழ் பிக் பாஸ் 8 ரெண்டுமே ஒரே நாளில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. October 6 சேம் டேட்டில் தான் வந்து முடிஞ்சது. பட் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுமா, ஹிந்தி பிக் பாஸோட 19th சீசன் August 30 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அவங்களோட ஸ்பீடை பார்த்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் பேருக்கு வந்து பொறுமையே இல்லாமல் போயிடுச்சு. ஹிந்தியில் வந்து ஆகஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் தமிழில் அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்ட்டு நிறைய ஃபேன்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் கிட்ட. பிக் பாஸ் தமிழ் டீம் இதை வந்து இக்னோர் பண்ண முடியல. ஸோ நம்ம எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி செப்டம்பர் மந்த்லேயே பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இது கன்ஃபார்மா இல்லையா, ஆக்சுவல் டேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா எந்த டேட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எல்லா சீசன்லயுமே வந்து புதுசா கொண்டுட்டு வர பிக் பாஸ் இந்த தடவை எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஈகரா வந்து இருக்கும். ஹாஸ்ட் வந்து கன்ஃபியூஷன்லேயே வந்து இருந்துச்சு, கமலா இல்ல விஜய் சேதுபதியா அப்படின்றது. இங்க தான் வந்து பிக்கஸ்ட் டிராமாவே. சீசன் 1ல இருந்து சீசன் 7 வரைக்கும் கமல் சார் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாரு. அப்படியே ஒரு ஃபாதர் ஃபிகர் கிளாஸியா வந்து ஹேண்டில் பண்ணாரு. சீசன் 8ல மட்டும் சடனா வந்து சேஞ்ச் ஆச்சு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஸ்டேஜுக்கு வந்தாரு. பட் ரியாக்ஷன் வந்து மிக்ஸ்டா வந்து இருந்துச்சு. சேதுபதி சாரோட ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசும்போது வியூவர்ஸ்க்கு வந்து ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. நெட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா மீம்ஸ் ட்ரோல்ல வந்து ரொம்ப சீரியஸா வந்து ஹோஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பிக் பாஸ் டீம் ப்ளீஸ் பிரிங் பேக் கமல்ஹாசன் for season 9 அப்படின்ட்டு நிறைய பிக் பாஸ் ஃபேன்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டீம் கிட்ட. பட் கமல் சார் வந்து பிஸி பாலிடிக்ஸ் பிளஸ் ஃபிலிம், அதோட ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. ஸோ அவரோட ரிட்டர்ன் வந்து சான்ஸே இல்லை. ஃபைனலா சீசன் 9 ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி தான் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது கொஞ்சம் பேருக்கு வந்து ஹாப்பியா இருந்தாலுமே கொஞ்சம் பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஈவன் சோஷியல் மீடியால சீசன் 9 ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு வந்து ஹோஸ்ட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு காமெடி கூட பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சுவல் சஸ்பென்ஸ் என்னன்னா, யாரெல்லாம் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து வர போறாங்க. ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து ஆல்ரெடி 40 பேர் ஆடிஷன்ல வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. அதுல கொஞ்சம் பேர் வந்து பாப்புலர் ஃபேஸஸ் தான். ரூமர்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்வித் கோமாளியில் வந்து ஃபேமஸான உமர் லத்தீப் ஷார்ட் லிஸ்ட்ல வந்து இருக்காராம். அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால ஃபேன்ஸ் ரெண்டு சைடு வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறவர் வந்து ஹவுஸ் வந்து எப்படி சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு வந்து டவுட் வருது. ஆனால் ஃபேன்ஸ் ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உமர் தான் வந்து ஹாட் டாபிக். வைரலான கூமாபட்டி பாய் ஒரு சிங்கிள் வீடியோவில் வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து ஃபேமஸ் ஆனாரு. இன்கேஸ் அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆனார்னா யூத் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிக் பாஸ் 9ல அவர் இருந்தார்னா அந்த ஷோவை பார்க்கறதுக்காக வேண்டிய ஒரு கூட்டமே வரும் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வைரல் வீடியோ மூலமா கிடைச்ச புகழ கூமாபட்டி தம்பி வந்து சரியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஃபியூ வீடியோஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியால எகைன் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பிரியா ஆனந்த் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாமே டெய்லி வந்து ஷேர் பண்றதுனால ஹவுஸ்குள்ள வந்தாலுமே கண்டஸ்டன்ட் கூட வந்து இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க அப்படின்னு ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. இது கூட வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸும் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பெரிமெண்ட் தமிழ் பிக் பாஸ்ல இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன் மோர் ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் தமிழ் எப்பவுமே வந்து ஸ்டார் விஜய் பிளஸ் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல தான் வந்துருச்சு. இப்போ ரூமர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கலர்ஸ் தமிழ் வந்து வாங்க போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒபிஷியல் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டில் விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டார்ல தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். 2017 வந்து பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்பத்துல இருந்து எவ்ரி இயர் செப்டம்பர் ஒரு அக்டோபர் மந்த்ல தான் இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. கண்டினியூஸா நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த ஷோக்கு வந்துட்டே இருக்கு. சொல்ல போனா ஃபேன்ஸ் கிட்ட 2 டேட் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு. செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் வந்து ஊகத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒபிஷியல் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 5, 2025 தான் சீசன் 9 வந்து கிராண்ட் லான்ச் வந்து ஆக போகுது. ஸோ கவுண்ட் டவுன் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரைஸ் அண்ட் ஃபார்மேட்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஆஸ் யூசுவல் 100 days ஹவுஸ் அரெஸ்ட் தான். வீக்லி டாஸ்க் எலிமினேஷன் அண்ட் கிராண்ட் ஃபினாலே. வின்னர்ஸ்க்கு 50 lakh கேஷ் பிரைஸ் அண்ட் பிக் பாஸ் டைட்டில் வந்து கொடுத்தாங்க. இது வரைக்கும் வின்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆரவ், ரித்விகா, முகன் ராவ், ஆர்யா அர்ஜுன், அது மாதிரி ராஜு ஜெயமோகன், முகமது ஹசீம், அர்ச்சனா ரவிச்சந்திரன், முத்துகுமரன் அப்படின்ட்டு டைவர்சிட்டி வந்து இருந்துச்சு. இந்த தடவை பாத்தீங்கன்னா ஃபியூ சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். நெல்சன் பிரதீப் குமார், அமரன் ஃபிலிமோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, இந்த மாதிரி ஃபேமஸ் டைரக்டர்ஸ் வந்து ப்ரீவியஸ்லி இந்த ஷோ வந்து டைரக்ட் பண்ணாங்க. இப்போ இந்த சீசன் வந்து பிரவீன் அண்ட் அர்ஜுன் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாங்க. ஹாட் ஸ்டார்ல இந்த ஷோவை பார்க்குற வியூவர்ஸ் வந்து டைரக்ட்லி கண்டஸ்டன்ஸ் பத்தி நம்மளோட கருத்துக்களை சொல்றதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. பிக் பாஸ் 8 ஷோ முடிஞ்சு 7 மாசம் ஆயிடுச்சு. ஹிந்தில ஆக்டர் சல்மான் கான் ஹோஸ்ட் பண்ற பிக் பாஸ் ஷோ வந்து சண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 19th சீசன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ற கண்டஸ்டன்ஸ் யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு செம்ம சர்ப்ரைசிங்கா இருக்கும். 80s 90s கிட்டோட WWE ஃபேவரட் ரெஸ்லர் அண்டர்டேக்கர் இந்த ஷோல காம்படிட்டரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிருக்கு. ஸ்பெஷல் வைல்டு கார்டு என்ட்ரியா வந்து இவர் வந்து என்ட்ரு ஆவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஃபேமஸ் பாக்ஸர் மைக் டைசனும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிருக்கு. இந்த செலிபிரிட்டிக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. இவங்க இந்த ஷோக்கு வரனால எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஹிந்தி பிக் பாஸ் ஷோல ஃபேமஸ் ரெஸ்லர் அண்டர்டேக்கர் அண்ட் ஃபேமஸ் பாக்ஸர் மைக் டைசன் கண்டஸ்டன்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்றது நினைச்சாலே செம்ம எக்ஸைட்டிங்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. கான்ட்ரோவர்சி
இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பிக் பாஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே. ஆல்ரெடி ஃபேன்ஸ் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு வந்து ஹோஸ்ட்டுக்கு தான் வந்து கொடுக்கணும், கமல் சார் வந்து மிஸ் பண்ணுறோம், இதுவுமே வந்து மீம் மெட்டீரியல் தான் அப்படின்ட்டு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ சீசன் 9 வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹாஸ்ட்டை பார்த்து ட்ரோல் பண்ணிட்டு கண்டஸ்டன்ஸ் லைன் அப் கெஸ் பண்ணி ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து என்கேஜ் ஆகிட்டாங்க. இதுக்கிடையில் இந்த சீசனில் குக் வித் கோமாளி 6ல உமைர் லத்தீப் காம்படிட்டர் வரணும் அப்படின்ட்டு பிக் பாஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க பிக் பாஸ் அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரிக்வஸ்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணி உமைரை வந்து செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக என்னதான் வந்து சம்மரைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி பிக் பாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் தமிழ் பிக் பாஸ் வந்து ஏர்லியாக வர டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹாஸ்ட் வந்து விஜய் சேதுபதி தான் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கமல் சார் வந்து நோ ரிட்டர்ன். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா October 5, 2025. எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க. கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர் ஆஃப் செலிபிரிட்டிஸ் ப்ளஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், உமேர் லத்தீப், கூமாபட்டி, பிரியானந்த், இந்த மாதிரி எல்லா ரூமர்ஸும் தான். ஸோ எந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம்னா விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டார் வந்து கன்ஃபார்ம்டு. என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னா, ட்ரோல்ஸ், மீம்ஸ், கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே கேரண்டீட் தான். பிக் பாஸ் சீசன் 9 ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் எல்லாமே டாமினேட் ஆயிடுச்சு. ஃபேன்ஸ் கிட்ட ஒரே கொஸ்டின் என்னன்னா, இந்த சீசனில் யார் வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்றது இப்போவே வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஃபுல் அப்டேட். October 5 தான் வந்து கிராண்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோஸ்டா வந்து நம்ம விஜய் சேதுபதி தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டும் வந்து மாசா வந்து இருக்கும். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? யார் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் வேற அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம டெய்லி ரிசீவ் பண்ண சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல எகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட வரேன். அது வரைக்கும் வணக்கம்.